சென்னையில் ஹனி ட்ராப் மூலம் ரியல் எஸ்டேட் அதிபரிடம் பணம் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது, விவரம் என்ன? சென்னை அரும்பாக்கத்துல ஹனி டிராப் மூலமாக ரியல் எஸ்டேட் ஊழியரை கடத்தி 20,000 ரூபாய் பணம் பறிக்கப்பட்ட சம்பவமானது அரும்பாக்கம் பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக முரளி என்ற இளைஞரை தான் நேற்று 3 நபர்கள் அவரை கடத்தி சென்று பல்வேறு லாட்ஜுகள்ல வைத்து அடித்து அவரிடமிருந்து பணம் பறிப்பு ஈடுபட்டிருப்பதாக அரும்பாக்கம் போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உடனடியாக அங்கு சென்று போலீசார் மீட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இவரை ஆன்லைன் மூலமாக இவரிடம் பேசி இது போன்ற பணம் பறிப்புல அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வர வைத்து அவர்கள் இது போன்று ஈடுபட்டு அவரை கடத்தி சென்று இது போன்று தாக்கி பணத்தை பறித்திருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த நபர்கள் யார் என்பது தொடர்பாக அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அரும்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக அந்த ரியல் எஸ்டேட் அதிபரை எப்படி கடத்தினார்கள், எவ்வளவு நாட்களாக பழக்கம் ஏற்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது நடத்தி வருகின்றனர். இந்த முரளி என்ற இளைஞருக்கு ஏற்கனவே அந்த நபர்களுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறதா, இவர்கள் எந்தெந்த லாஜிக் எல்லாம் கொண்டு சென்று அவரை மிரட்டி பணம் பறிப்பில் ஈடுபட்டனர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன்.